நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனிடம் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் தொடர்ந்து மோதலில் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் தனது பதவியை ராஜினாமா செய்யும் கடிதத்தை கட்சி தலைமையிடம் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை மாநகராட்சியில் திமுகவை சேர்ந்த சரவணன் மேயராக இருந்து வருகிறார். இவர் நெல்லை மாநகராட்சியின் மேயராக பொறுப்பேற்றதிலிருந்து இவருக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு மற்றும் மோதல் ஏற்பட்டு வந்தது. மேயர் மற்றும் கவுன்சிலர்களுக்கு இடையே ஏற்பட்டு வரும் மோதலால் பலமுறை மாநகராட்சி கூட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டு வந்ததால் மக்கள் நலத்திட்ட பணிகள் எதுவும் நடைபெறாமல் முடக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கிடையே கமிஷனரிடம் திமுக சேர்ந்த கவுன்சிலர்கள் நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கடிதத்தை வழங்கியதால் மேயர் மற்றும் கவுன்சிலர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு பெரும் பரபரப்பு நிலவியது. இதனால் கட்சியின் மூத்த அமைச்சர்கள் மாநகராட்சிக்கு நேரில் வந்து மேயர் சரவணன் மற்றும் கவுன்சிலர்களை அழைத்து பேசி அவர்களை சமாதானம் செய்துவிட்டு சென்றார்கள். இருப்பினும் இவர்களுக்கு இடையே மோதல் நிற்கவில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் 10 கவுன்சிலர்களை தவிர மீதமுள்ள 55 கவுன்சிலர்கள் மேயர் சரவணனிடம் மோதலில் ஈடுபட்டு அவரை புறக்கணித்தார்கள். இதுகுறித்து அமைச்சர் KN நேரு மேயர் சரவணனை நேரில் அழைத்து மாநகராட்சி பிரச்சினை குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். தற்போது மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் பரவி உள்ளது. இதுகுறித்து கட்சி தலைமை இடத்திலிருந்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் இதுகுறித்த தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் நெல்லை மாநகராட்சியின் புதிய மேயர் யார் என்று பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகிறார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் 2வது பெரிய மாநகராட்சியான கோவை மாநகராட்சியின் மேயர் கல்பனா ஆனந்த்குமார் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியில் இருக்கும் திமுகவினருக்கு இது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கோவை மேயர் கல்பனாவின் கணவர் திமுகவின் பொறுப்புக்குழு உறுப்பினராகவும் பதவி வகித்து வருகிறார். சிறையில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் என்றும் சொல்லப்படுகிறது. மேயராக கல்பனா பதவியேற்றது முதலே அவர் மீது பல்வேறு புகார்கள் எழுந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் மேயர் கல்பனாவின் கணவர் ஆனந்த்குமாரின் தலையீடு காரணமாக திமுக கவுன்சிலர்கள் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள். நேரடியாகவே மேயருக்கு அண்மை காலமாக திமுக கவுன்சிலர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் கோவை மேயர் கல்பனா தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தனது ராஜினாமா கடிதத்தை திமுகவின் மேலிடத்திற்கு கல்பனா அனுப்பியுள்ளதாகவும் கோவை மாநகர அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. எப்படியானாலும் 2 மாநகராட்சியின் மேயர் ராஜினாமா செய்தால் அது ஆளும் கட்சிக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படும். முடிந்தவரை சமாதானம் செய்யவே வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் ராஜினாமா வரை சென்றால் இதனை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து மிகப்பெரிய அரசியல் பிரச்சாரத்தை செய்வார்கள் என்று தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.